ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நேற்றுக்கு நம்ம விஜய், நிவின், குமரன், தாத்தா 4 பேர் காம்போவில் ஒரு சூப்பர்பான லைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தாத்தா பாட்டில் இருந்தாங்களே அந்த விஜய் வேர்ல்டு வீட்டில் வந்து நமக்கு வந்து லைவ் வந்திருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து லைவ் வந்தது வந்து அந்த ஓல்டு வீட்டில் இருக்கும்போது, அதாவது விஜய் வீட்டில் இருந்தாங்களே அப்போ லைவ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 செகண்ட் திருப்பியும் அதே வீட்டில் தான் ஒரு காம்போவில் நமக்கு லைவ் வந்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லார் மனசுலையுமே ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து ஒரு ஹர்ட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா. நம்ம குமரன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அடித்தது. ஸோ அது வந்து கமெண்ட்லேயுமே கேட்டிருப்பாங்க போல், இப்போவே அடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சும்மா வந்து விளையாட்டுக்கு வந்து நம்ம குமரன் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு இதுவுமே வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து தென்மதுரை வைகநிதி அந்த சாங் இருக்கு இல்லையா, அதே வந்து இங்கே பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க கூட தாத்தாவும் இணைந்து செம சூப்பர்பான லைவாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் லைவ் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஃபேன்ஸ் பேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபுல் லைவ் என்கிட்ட இல்லை, நான் வந்து பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபேன்ஸ் பேஜஸ் ஷேர் பண்ணியிருந்த லைவ் மட்டும் தான் நான் பார்த்தேன். அதனால எடுக்கவும் முடியல வீடியோஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் சின்ன வயசில் வந்து டெய்லியுமே அங்கே இருக்க மாட்டோம், எப்போவாவது அந்த வீட்டுக்கு போவோம். பட் அங்கே வீட்டுக்கு போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஜாலி வைப்பு, கசின்ஸ் கூடலாம் செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டு எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு 4 பசங்க சேர்ந்து எந்த லெவலுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸுமே வந்திருக்காங்க, அவங்க அந்த ரூமில் இருக்காங்க. கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்குங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், எல்லாருமே அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க. நிவின், குமரன், விஜய், தாத்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது தாத்தா வந்து வரைக்கும் நம்ம காஸ்டியூம் பார்க்கல, பட் எல்லாருமே ஒரே காஸ்டியூமில் தான் இருக்காங்க. தாத்தா ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா, ஐ திங்க் அது வேறு லொக்கேஷன்ஸ். மேபி இந்த காஸ்டியூம் அந்த காஸ்டியூம் சேம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பார்க்கும்போது. மேபி கலர் தான் லைட்டாக ஷேட் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. தெரியல, எல்லாருமே அதே கண்டினியூட்டிவ் ஷூட்டில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படி என்ன தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியலங்க, இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயுமே ஒரு கெஸ் தோணிட்டு இருக்கு. அது அடுத்த வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எது எப்படி நடக்கும்னு நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எபிசோட் பார்த்து தான் தெரியும். பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. பட் ஃபுல் லைவ் வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டு பாடி செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.